ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அதிக செலவில்லாத மண் கலவையை பற்றி சொல்லலான்ட்டு இந்த பதிவு போடுறேன். இது பாருங்கள், இப்போ எங்கள் வீட்டு தோட்டத்தில் இது மாதிரி மொத்தம் 7 பழைய ஃப்ரிட்ஜ் பாக்ஸு, இது மாதிரி வாட்டர் கேன், இது மாதிரி க்ரோ பேக்லாம் மொத்தம் 30-40 பையில் செடிகள் போட்டு வளர்ந்துட்டுருக்கு. இப்போது நல்ல மாடி தோட்டம் போட்டு நல்ல ஈல்டு எடுக்கிறவங்க எல்லாத்தையுமே நிறைய பேர் கேட்குற கேள்வி, இவ்வளவுக்கு மண் எப்படி மேலே தூக்குனீங்க அப்படிங்கிறதான். இது எப்படி செய்யணும்னா, இது பாருங்கள், இது மாதிரி ஒரு பழைய ஃப்ரிட்ஜ் பாக்ஸு அல்லது ஒரு பெரிய ட்ரம் எல்லாம் அவங்கவுங்கள்ட்ட கிடைச்சதை எடுத்துக்கோங்க. பக்கத்தில் ஒரு மூட்டை மண் மட்டும் வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு இந்த மாதிரி தோட்ட கழிவு, காய்கறி கழிவை போட்டு அப்பப்போ மண்ணை தூவி விட்டாலே போகிறோம். ஒரு 3-4 மாதத்தில் அருமையான மண்கலவை உங்களுக்கு கிடச்சி போயிடும். அப்பப்போ இது மாதிரி வேப்பலை, பச்சை வேப்பலையாக இருந்தாலும் சரி, காஞ்ச வேப்பலையாக கூட போட்டு வைக்கலாம். புளிச்ச மோர் அல்லது WDC வேஸ்ட் டீகம்போசர்னு சொல்கிறாங்கல்ல, அதை தெளித்தா ரொம்ப ஈஸியாக மக்கிடும். WDC தெளித்தா சீக்கிரம் மக்கிடும். புளிச்ச மோர் தெளித்தா கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அந்த ரெண்டாவது சொன்னால் யாரையில நம்ப முடியாது. இவ்வளவு பெரிய தோட்டத்துக்கும் நான் வாங்கின மண் மொத்தமே 5-6 மூட்டை செம்மண் தான். என்னுடைய வீட்டு தோட்ட கழிவு, காய்கறி கழிவை வச்சே இவ்வளவு நான் பெருக்கிட்டேன். மொத்தம் 5-6 வருஷமாக ஆனால் மாடி தோட்டம் பண்ணிட்டு இருக்கேன். இந்த வருஷம் மண்கலவை போடும்போது கூட நான் சூடோமோனாஸ், ட்ரைகோடர்மா விரிடி 2 உயிர் உரங்கள் மட்டும்தான் பயன்படுத்தினேன். இதுவும் இல்லாமையும் செய்யலாம் அப்படிங்கிறது என்னுடைய யூகம். ஏன்னா நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, குப்பையில் பார்த்தீங்கன்னா நல்ல செழிப்பாக செடிகள் வளர்ந்துருக்கும். ஸோ நம்ம அந்த தோட்டக்கழிவு, காய்கறி கழிவையே அப்படியே நல்லா மக்க வச்சு மறுபடியும் எடுத்து அதை தொட்டியில் கலந்து போட்டு செடி வைக்கலாங்கிறது என்னுடைய யூகம். எல்லாரும் முயற்சி பண்ணி பாருங்கள். இதை தான் வாழ்வியல்னு சொல்கிறாங்க. இது சொல்கிறதுக்காக தான் இந்த பதிவை போட்டேன். தேங்க்யூ, பாய்.